சென்னை திருநென்றவூர் அருகே ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுவர்கள் மீது தாவேக்க நிர்வாகிகள் சரமாரியாக தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. சிறுவர்கள் மீது ஆக்ரோஷ தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை பாயுமா? ஹோட்டலில் சாப்பிட வந்த சிறுவர்கள் மீது தாக்குதல். கெத்து காட்டுவதாக நினைத்து ரவுடிசத்தில் ஈடுபட்டு எல்லை மீறியதாக புகார். காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நெமிலிச்சேரி பகுதியில் ஹோட்டலில் அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்த 3 சிறுவர்கள் மீது தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் 3 ஆக்ரோஷ தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். தாவேகா பூவை கிழக்கு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ரவிக்குமார், 3வது வார்டு பொருளாளர் யாபேஸ், 2வது வார்டு கிளை செயலாளர் வினோத்குமார் உள்ளிட்டோர் சேர்ந்து 3 சிறுவர்களையும் அவர்களுடன் இருந்த புஷ்பராஜ் என்பவரையும் காது பகுதியில் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் நள்ளிரவில் புஷ்பராஜின் வீட்டிற்கு சென்று அவர் மாற்றுத்திறனாளி என்பதையும் பொருட்படுத்தாமல் இரும்பு கம்பியால் தாக்கி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் திருநின்றவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பவம் நடந்து 24 மணி நேரமாகியும் வழக்கு பதிவு செய்யாமல் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரித்து அராஜகத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.